ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்ன நண்பர்களுக்காக இந்த பதிவு 7 நாட்களுக்காக பிப்ரவரி 3 பிப்ரவரி 9 வரை நம்முடைய கடகலக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக எப்படிப்பட்ட பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். இப்ப நம்முடைய கடகலக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு, 6ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் 7க்கும் போவார். 7ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் இருக்காங்க. 8ஆம் வீட்டுல கும்பத்துல சனி, 9ஆம் வீட்டுல மீனத்துல ராகு, 10ஆம் வீட்டுல மேஷத்துல குரு, 3ஆம் வீட்டுல கன்னியில கேது. இந்த கிரக நிலைகள்ல பிப்ரவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விசாகம் நட்சத்திரம், சந்திரனானவர் நம்முடைய லக்னாதிபதியானவர் 4ஆம் வீட்டுல துலா ராசியில குருவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப அந்த நட்சத்திர அதிபதியான குருவும் 10ஆம் இடத்துல இருந்து அந்த துலா ராசியை பார்வை செய்கிறார். அந்த குருவானவர் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் என்பதனாலையும், அப்பேற்பட்ட அந்த தொழில் ஸ்தானத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த நட்சத்திர கிரகம் சுக்கிரன் ஆனவர் நமக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னா 6ஆம் வீடான தனுசுல இருக்காங்க. அப்ப தனுசுல பூராடம் என்கின்ற இன்னொரு சொந்த நட்சத்திரத்துல இருக்காங்க. அப்ப எப்பவுமே கடகலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் பணம் கொடுக்குற கிரகம். ஏன்னா கடகத்துக்கு 2ஆம் இடமான சிம்மத்துல தான் பூர நட்சத்திரம் இருக்கு, 6ஆம் இடமான தனுசுல தான் பூராட நட்சத்திரம் இருக்கு, 10ஆம் இடமான மேஷத்துல தான் பரணி நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த பரணியிலையும் பூராடத்திலையும் சுக்கிரனும் குருவும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு தொழில் நல்லா இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், மாணவர்கள் எல்லாம் போட்டித் தேர்வுல ஜெயிப்பாங்க, பதவி கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும், அனைவருக்கும் ஒரு மேன்மையான நல்ல நாளாக அமையும். அதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு சிறப்பான நாள். பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில சந்திரன் மாறிடுறார். நம்மளுடைய 5ஆம் வீடு தான் விருச்சிக ராசி, கடகத்துக்கு 5ஆம் வீடு. சனி நமக்கு 8ஆம் இடத்துல அட்டம சனியா இருக்கார். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி நம்மளுக்கு என்ன செய்ய போறாரு? அப்ப ஒரு சனி அப்படின்ற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி அவர் எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் துல்லியமான நமக்கு பலன் கிடைக்கும். அதே நேரத்துல 8ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி வேதனைகள் அப்படிங்கிறத கையில வச்சிருக்கிறதுனால அதுல நீங்க இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கோம், அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம், அதனுடைய நபர்களுடைய சந்திப்பு நமக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுத்து, ஒரு டார்ச்சரை கொடுத்து, அதன் மூலமா நம்ம துன்பம் அனுபவிக்கிறதுங்கிறது 8ஆம் இடம் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள்னால வெளிவேதனை அனுபவிக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, பண நெருக்கடியினால பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. இதெல்லாம் சனியினுடைய அட்டம சனியினுடைய அமைப்பு. அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல சனி கிரகமானது நல்ல பாவத்துக்கு அதிகாரியாக வந்திருந்தால், நல்ல பாவத்தினுடைய உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த பெரிய பாதிப்பெல்லாம் வராது. அப்படி இல்லாம அதுலேயும் நம்மளுக்கு 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ காண்பித்திருந்தால் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் எங்க இருக்காரு? சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புதனானவர் அதே 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரியனையும் இணைத்து கொண்டு இன்னைக்கு பலன் தர்றாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனாதிபதி. அதனால ஒரு நபர்கள் கஸ்டமர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பண வரவு, எதிர்பார்த்த நபர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், அதில் ஒரு நன்மைகள் கிடைக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்கும், பேச்சுவார்த்தைகள் பலமா இருக்கும், கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் மேம்படும், அவங்க மூலமாகவும் ஏதாவது ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பிப்ரவரி 6ஆம் தேதி மூல நட்சத்திரம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் தனுசு ராசிக்கு போயிருக்கார். மூலம் அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். அப்ப நமக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிற சந்திரன்
3ஆம் வீட்டுல இருக்கிற கேது மாதிரி செயல்படுறாரு. கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து செவ்வாய் 7ல இருக்கிறதுனால இடமாற்றம் நமக்கு விரும்பின வகையில் அமையிறது, கடன் தீர்க்கிறது, வழக்குல இருந்து விடுபடுறது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சாதகமா இருக்கும். ஒரு பகையே இருக்க அந்த பகைக்கு பஞ்சாயத்து நடந்து சரியாயிடும். வீட்டில் உறவுகள்ல ஏதாவது ஒரு பங்காளி சண்டை அல்லது கணவன் மனைவி சண்டை, இந்த சண்டை போயிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால இந்த மூல நட்சத்திரம் கேதுவின் மூலமாக நமக்கு சில மாற்று வழிகளை கொடுக்கிறது, தீர்வுகளை கொடுக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம். சந்திரனும் பூராடத்துல இருக்காரு, சுக்கிரனும் பூராடத்துல இருக்காரு. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு வீடு சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்களை அனுபவிக்கிறதுக்கும், அதன் மூலமா கடன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தா அது கிடைக்கிறதுக்கும், சேங்ஷன் ஆகிறதுக்கும் நல்ல நாளாக அமையும். தொழில் பலம் மிகுந்த நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் பெருகும். குருவானவரும் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அது சிறப்பான நட்சத்திரமாக செயல்படும். சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். முதல் நாள்ல குருனுடைய நட்சத்திரம் எப்படி பலன் கொடுத்ததோ அது மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரமும் இப்ப பலன் கொடுக்கும். அந்த வகையில மேன்மையான நாள். பிப்ரவரி 8ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம். சந்திரன் வந்து 7ஆம் வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்கார், அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துல நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க 7ஆம் வீட்டுல. அதனால அரசியல் ஆதாயம், அரசு வழி ஆதாயம், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி, சகோதர வழி மேன்மைகள் நடக்கும். திருமணம், சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு இதுக்கும் சாதகமாக இருக்கும். மருத்துவத்துறையில இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க, விவசாயத்துல இருக்கவங்க அனைவருக்கும் நன்மையான நல்ல நாளாக, சிறப்பான நாளாக நமக்கு புகழ் அதிகரிக்கும். கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியான சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு, சொந்த நட்சத்திரத்திலே. அதனால சுயபலம் பெருகும், ஈடுபாடு அதிகமாகும். நம்ம இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். நம்ம வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும், புதிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். கான்ட்ராக்டு கையெழுத்தாகிறது, ஒப்பந்தம், திருமணம், குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த திருவோணம் என்பது கோயிலை குறிக்கிறது. இந்த அன்னைக்கு கோயிலினுடைய ஒரு கோயில் வழிபாடை போய் பண்ணிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் உங்களுக்கு கிடைக்கும். அம்பாளினுடைய அருள். சந்திரன் அப்படிங்கிறது தாயார் கிரகம். தாயாருக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல சர்வீஸ் எல்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து சிறப்பை கொடுக்கும். இந்த 7 நாட்கள்ல நமக்கு நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் பலனை பார்ப்போம். அதே நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த போது எந்த நட்சத்திரம், அதாவது எந்த கிரகம் நமக்கு 2, 6, 10 தொடர்பு இருக்கிறதோ அது பணவரவையும் தொழிலையும் கொடுக்கும். அதே போல 3, 7, 11 தொடர்பு இருக்கிறதோ கல்யாணம், திருமணம், இது போன்ற உறவுகளுக்கு மேன்மையை கொடுக்கும். 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது இறையருளை கொடுக்கும். பாசம், நேசம், ஆரோக்கியத்தை கொடுக்கும். 8ஆம் இடம், 12ஆம் இடங்கிறது கஷ்டநஷ்டத்தை கொடுக்கும். இப்படி நம்ம இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவத்தை, கெட்ட பாவம் நல்ல பாவத்தை எந்தெந்த நட்சத்திரங்கள் தருதுங்கிறது நம்மளுடைய இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நீங்க ஒரு தடவை கணிச்சு எடுத்துக்கிட்டு பயன்படுத்தி பலன் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.